எல்லோரும் நலமாக இருக்கணும். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் மீனராசி அவர்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்து, அவர்களுக்கு ரெட்டநாகம் வந்திருக்கு. ரெட்டநாகம்ன்றது கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும். ரொம்ப அலைச்சல் கொடுத்து தான் ஒரு வேலை நடக்கும். நீங்கள் நினைக்கிறது உடனே நடக்காது, ஆசைப்படுறது உடனே நடக்காது. சூழ்நிலைகள் வரும். உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் செய்கிற ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு எதிரி கூடியே இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. எந்த விஷயமும் முதல்ல உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட நீங்கள் சொல்லாதீங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஆன பிறகு மற்றவங்க கிட்ட சொல்லுறது நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக நடக்கும். 6 மாதம் நல்லா இருக்கும், 6 மாதம் நஷ்டத்தை கொடுக்கும். தனலாபம் சமர்ப்பணமாக இருக்கும். பூமி வாகனம் விற்கிற இதுக்கு நீங்கள் போவீங்க. அதை விற்று அந்த பணத்தை வரக்கூடியது நீங்கள் ஏதாச்சும் வியாபாரம் பண்ணணுன்ற ஒரு நிலைமைக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் சிந்திச்சு செயல்படுவது நன்மை. வாழ்க்கை போராடிதான் வெற்றி பெறுவீர்கள். சுமை கடமைகள் இது எல்லாமே அதிகரிக்கும். பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து இது பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் சிரமம் இருந்துதான் சரியாகும். உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். சின்ன சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். சின்ன ஒரு நோயினா கூட அது உடனே பார்த்துடுங்க, நல்லது வரும். பிள்ளைங்களால் பெரியவங்களுக்கு பாதிப்பு, பெரியவங்களால் பிள்ளைக்கு பாதிப்புன்னு குடும்ப பிரச்சனைகள் இருக்கும். அதிலிருந்து சரி செய்வதற்கு உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. நீங்கள் வெளியே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சுவாமி பிரசாதம் இல்லாத போகாதீங்க. எலுமிச்சப்பழம், வேப்ப இலை, குங்குமம் கண்டிப்பாக உங்கள் பர்ஸில் இருக்கணும். எங்கே வெளிப்பயணங்கள் போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் சுப காரியங்கள் இது எல்லாமே சுபமங்கலமாக நடக்கும். முயற்சி செய்தால் வெற்றி, முயற்சி செய்யலைன்னா கஷ்டம். இதுதான் இந்த வருடம் இப்படி தான் இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை இருங்க. எல்லாத்துக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் பெறணும். நாகத்துக்கு பஞ்சமி திதி அன்றைய தினம் நாகத்தை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. பால், சந்தனம், விபூதி, பன்னீர், வில்வம் இந்த 5 பதார்த்தத்தில் நீங்கள் அபிஷேகம் செய்யணும், இல்லைன்னா தானம் பண்ணணும். நாக பூஜை தவறாமல் செய்யுங்க. பஞ்சமி திதி அன்றைய தினம் தவறாமல் செய்யுங்க. எல்லோரும் நலமாக இருக்கணும். தொடர்ந்து பூஜை செய்யுங்க. எல்லாமே சுபக்ஷமாக இருக்கும். சிவாய நம. குருவின் துணை.